மயிலே என்ன இங்க உட்காந்துட்டு இருக்கியா? அண்ணே நான் அப்பவே உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும்னு இருந்தேன். கோவில்ல காலையில நல்ல ஒரு சகுனம் ஆச்சு, கவனிச்சியா? கவனிக்கல. நாம வழக்கம் போல கண்ணை மூடிட்டு நாதஸ்வரம் வாசிக்கிறோம்ல, கீர்த்தனையை முடிச்சுட்டு கண்ணை திறக்கிறேன், சாமி கழுத்துல இருந்து பூ ஒண்ணு கீழே விழுது. இப்பதான் நான் மகேஸ்வரி கல்யாண விஷயமா எல்லா காரியங்களையும் ஆரம்பிச்சிருக்கிறோம். அதுக்கு ஒரு நல்ல சகுனம் கிடைச்சதான் நினைச்சுக்கிட்டேன். ஆமா, நீ என்ன யோசிச்சுட்டு இருக்க? அண்ணே மகா கல்யாணத்தை பற்றி தான். மகா கல்யாணத்தை பத்தியா? மகேஸ்வரி கல்யாணம் முடிஞ்சு காமு கல்யாணம் முடிஞ்சு வருது மகா கல்யாணம். அதுக்கு இப்ப இருந்து யோசிக்கிறியா? அதான் என் தம்பிங்கிறது. மயில கொஞ்சம் சுயநலமா இருக்க பழகிக்க. உன் குடும்பத்தை பத்தி யோசி, இல்லைன்னா தேவான சொல்றது சரின்னு ஆயிரும். மகா கல்யாணத்தை பத்தி அப்புறமா யோசிக்கலாம். சரி, முதல்ல அது விஷயமா பேசுறதுக்காக பேராவூர் நீ கிளம்பணும். நீ போய் உடுப்ப மாத்திட்டு வந்துரு சீக்கிரமா. இப்ப எதுக்குப்பா பேராவூர்னிக்கு? இவன் என்னடாவன்? இல்லப்பா, இப்ப எதுக்கு பேராவூர்னி போனோம்? என்ன இப்படி கேக்குற? உனக்காக முறையா மகாவை பொண்ணு கேட்கறதுக்கு பேராவூர் நீ போறோம். வேண்டாம். என்ன மயில் இப்படி சொல்றான்? நேற்றுக்கு உங்ககிட்ட அவன் தானே கேட்டான். அதுக்கு என்ன சொன்ன நீ? எனக்கு எந்த ஆட்சேபனும் இல்லைன்னு சொன்னியா? இப்ப என்னப்பா இது? கேளுப்பா அவங்ககிட்ட. நான் அப்படி சொல்ல வரலப்பா. எதுக்கா தேவையில்லாம அவர்கிட்ட போய் அசிங்கப்பட்டு வரணும் தான் கேக்குறேன். அசிங்கம் தான் ஒவ்வொரு முறையும் பட்டுக்கிட்டு இருக்கோம். ஆனா இது அவசரம். இப்ப நீங்க போய் கேட்டவன பொண்ணை கொடுத்துட போறாரா? நாம கேட்டோன்னு இருக்கும்ல, அது முக்கியம். இப்ப என்னப்பா அதுக்கு அவசரம்? என்ன இப்படி கேக்குற? நேற்றுக்கு சொல்லிச்சு இல்ல புஷ்பா, அவன் அயல் நாட்டுல இருந்து ஒரு வர்ணம் இறக்கிருக்காங்க. உங்க வேலை வேகமா நடந்துட்டு இருக்கு. மகா மனசு எவ்வளவு துடிக்கும், புஷ்பா எவ்வளவு வேதனைப்பட்டு இருப்பா. அவங்களுக்காவது ஒரு வாட்டி நம்ம போய் கேட்கணும்ப்பா. அதான் முறை. என்ன யோசிக்கிற மயிலு? இல்லைண்ணே, நாம் ஒன்று நினைக்கிறோம், அது சரியா தப்பா, இல்லை இதில் ஏதாவது பிரச்சனை வருமா? என்ன பிரச்சனை? சின்ன வயசுல இருந்தே மகா மனசுல கோபி தான். அதுவும் இல்லாம புஷ்பா அன்னாடம் இந்த வீட்டுக்கு தான் நீ மருமகளா போறேன்னு அவன் மனசுல ஆழமா விதைச்சாச்சு. இப்ப என்ன பிரச்சனை வரப்போகுது புதுசா? பிரச்சனை பெரேசுடன். அது இருந்தா இருந்துட்டு போகுது, அது எப்பவும் இருக்கிறது தான். சீக்கிரம் தயாராயிட்டு வா. என்ன அவனை பாக்குற? இல்லைண்ணே, கோபியும் கூட கூட்டு போலாமண்ணே. அவன் கல்யாணம் மாப்பிள, அவனுக்காக பொண்ணு கேட்க தான் நம்ம அங்க போயிட்டு இருக்கோம். இந்த கட்டத்தில் அவன்லாம் வரக்கூடாதுப்பா. அதுவும் இல்லாம நாம வழக்கமா போய் அசிங்கப்படுறது இருக்கவே இருக்கு. இவன் அந்த வீட்டு மாப்பிள்ளையா போறவன், இவரும் போய் அசிங்கப்படணுமா? பா, நான் இந்த கட்டத்தில் அந்த வீட்டுக்குலாம் வரக்கூடாதுன்னு சித்தப்பனுக்கு சொல்லுப்பா. சீக்கிரம் தயாராயிட்டு வா மயிலு. இதுக்கு மேல அப்பாட்ட பேச முடியாது சித்தப்பா. அதுக்காக நீங்க கவலைப்பட வேணாம். நீங்க போய் மகாவை பொண்ணு கேட்கறபடி கேட்டுவாங்க. ஆனா கடைசியா எதுவா இருந்தாலும் எங்கிட்ட தானே வரணும். நான் தானே சித்தப்பா தாலி கட்டணும். நான் பாத்துக்கிறேன். பாண்டிய விட்டுற மாட்டேன் சித்தப்பா. தைரியமா போயிட்டு வாங்க. ஒண்ணு கவனிச்சியா மயில? ஒவ்வொரு முறையும் தங்கச்சி வீட்டுக்கு போகும்போதெல்லாம் இன்னைக்கு மாப்பிள்ளை என்ன பேசுவாரு, இன்னைக்காவது ஒழுங்கா பேசுவாரா, இப்படி எல்லாம் யோசிக்க வேண்டியதா இருக்குது இல்ல? வாஸ்தவம் தானே. போஸ்ட் மாஸ்டரா இருந்து என்னென்ன பிரயோஜனம்? இந்த மாதிரி ஆளுக்கு பொண்ணு கொடுத்துட்டு அவஸ்தைப்பட வேண்டியதா இருக்கு. தங்கச்சியை கொடுத்த பாவத்துக்கு எல்லாத்தையும் வாங்கி கட்டிக்கிட்டு இருக்கோம். 10வது வரைக்கும் மகாக்காவும் கோபிக்காவும் இப்ப திரும்பி அந்த ஆள்கிட்டயே போய் நிற்க வேண்டியதா இருக்கு. பத்தியா என்ன செய்ய? பையனுக்கா போய் பொண்ணு கேட்கறான். இதுல கௌரவம் பார்க்க முடியுமானா? அண்ணே, இந்த முறை நீங்க அவர்கிட்ட பேச வேணாம்னு தோணுதுண்ணே எனக்கு. பேச வேணாமா? ஆமாண்ணே, போன முறை நீங்க பேசினப்ப அந்த ஆள் பேசின விதம் என்னால சகிக்க முடியல. இப்போ நீங்க ஏதாவது சொல்லி அந்த ஆள் ஏதாவது சொன்னா அது தாங்க முடியாதுண்ணே என்னால. என்னம்மா இல்லை இவ்வளவு தூரம் வந்து பேசாம இருந்தா எப்படி? ஆமாண்ணே, இந்த முறை நான் பேசுறேன்னு நீங்க கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா? நீ பேசுறியா? சரி, ஒண்ணு கேக்குறேன். இப்ப உன்ன ஏதாவது சொன்னான் அவன், நான் கேட்டுக்கிட்டு என்னால் தாங்கிக்க முடியுமா? அத பரவாயில்லண்ணே. அண்ணே, நான் அந்த ஆள்கிட்ட பேசுறேண்ணே. உன் ஆசையை நான் ஏன் கெடுப்பானே? நீயே பேசு, நான் வாயை பொத்திட்டு இருக்கேன். சரியா? என்னம்மா, எம்எஸ்சி படிக்க போறியா? ஓகே.
இந்தாங்க இந்த பூவை அவளுக்கு வச்சு விடுங்க, எனக்கு வைக்க தெரியாது. யார் இந்த பொண்ணு? சின்ன பொண்ணுங்க, பேரு சுமதி. அப்படியா? 2 பேர் ஒரே மாதிரி இருக்காங்க. வாடி போலாம். மேடம் நீங்க வாங்க, நீங்க வாங்க. நம்ம வீட்டு சோஃபா உட்காருங்க. சோபா ரொம்ப டேட்டியா இருக்கு. இல்ல பெஞ்சில் உட்காருங்களேன். வாங்க பெஞ்சில் உட்காருங்க, உட்காருங்க. என்ன சார் நீங்க இந்த மாதிரி கிராமத்துல காத்தோட்டமா ஒரு திணையில உட்காந்து பேசுற சௌகரியம் எந்த நாட்டுல சார் கிடைக்கும்? இதுதான் நம்ம நாட்டோட அடையாளம். இங்கே உட்காந்து பேசலாம். வாங்க உட்காருங்க. இருட்டும். நீங்க உட்காருங்க. கனடாவில் என் மாப்பிள்ள எங்க தங்கி இருக்காரு? அவர் 7 கிரவுண்ட்ல சொந்தமா ஒரு வில்லா வச்சிருக்காரு. 2 கார் கூட இருக்கு. அவர் ஒருத்தர் தானே, எதுக்கு 2 காரு? கம்பெனி ஒரு கார் கொடுத்துருக்கு, நாங்க ஒரு ஸ்போர்ட்ஸ் கார் வாங்கி கொடுத்துருக்கோம். ஆஹா, அற்புதம். ஆக்சுவலி ஹி இஸ் கிரேசி அபவுட் கார்ஸ், யூ நோ. அப்படின்னா அவருக்கு கார்ஸ்னா ரொம்ப பிடிக்கும்னு சொல்ல வர்றேன். அதுக்காக என்னால உடனே கார் வாங்கி தர முடியாதுங்க. நான் வேணா பைக் வாங்கி கொடுத்துறேன். நீங்க தர பைக்கை வச்சு கனடால எல்லாம் ஓட்ட முடியாது, அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். இன்னும் சௌகரியமா போச்சு. எப்படியோ என் பொண்ணு வெளிநாட்டுல சந்தோஷமா வாழணுங்க, அதான் எனக்கு தேவை. கல்யாணத்துக்கு என்ன பண்ணணும்னு சொல்லுங்க, உடனே ஏற்பாடு பண்ணிடுறேன். என்னடி இது, உங்க அப்பா ஓவர் ஆட்டம் போடுறாரு. கையோட உன்னை ஃப்ளைட் ஏற்றிட்டு அடுத்த வேலை பாப்பார் போல இருக்கு. அவர் எவ்வளோ வேணா பேசட்டுமா? அந்த வெளிநாட்டுக்காரன் என்ன அப்பா கழுத்துல வந்து தாலி கட்ட போறான்? என்கிட்ட தானே வரணும். என்ன மீறி எதுவும் நடந்துராது. நாங்க போயிட்டு வரோம். வணக்கம் மாப்ள. வணக்கம் மாப்பிள்ள, நல்லா இருக்கீங்களா? வணக்கம் வணக்கம். என்ன திடுதுப்புன்னு? இவங்க 2 பேரும் என் மிஸ்ஸஸோட பிரதர்ஸ். வணக்கங்க. வணக்கங்க. இவங்க 2 பேரும் த கிரேட் மியூசிஷியன்ஸ். பிபி எடுத்து வாசிச்சானு வச்சுக்கோங்க, ஊரே கதற அளவுக்கு வாசிப்பாங்க. ஓ, நாதஸ்வர வித்வான்களா? சுத்து வட்டாரத்திலேயே திருவிழா, கல்யாணம், காது குத்துன்னு வச்சாங்கன்னா இவங்களை விட்டா வாசிக்கிறதுக்கு வேற ஆளே இல்லைன்னா பாத்துக்கங்களேன். நம்ம ஃபேமிலி மேரேஜ்ல சென்னையில இருந்து பெட்டரா ஒரு மியூசிக் பார்ட்டிய கொண்டு வந்துடலாம். அதெல்லாம் ஜாம் ஜாம்னு அசைத்து விடலாம். அது அப்புறம் பார்த்துக்கலாம், ப்ராப்ளம் கிடையாது. சரி, நான் கிளம்புறோம். வீட்டில் கூப்பிட்டீங்கன்னா கிளம்புறோம். புஷ்பா, மகா கூப்பிட்டாரு, வாங்க. அண்ணே வாங்கண்ணே. புஷ்பா, வாங்க மாமா. சுமதி, அப்போ நாங்கள் போயிட்டு வரோம். வரோம் சார். என்ன சார் பின்னாடி வரீங்க? உங்கள் வேலையை பார்த்துக்கோங்க சார். நீங்கள் சம்பந்தியாக போகிறீங்க, வேலைக்காரன் கிடையாது. ரொம்ப நல்லது, ஓகே, ரொம்ப நல்லது. போயிட்டு வரோம். கம். அப்புறம் வீட்ல எல்லாரும் நல்லா இருக்காங்களாண்ணே? எல்லாரும் நல்லா இருக்காங்க. ஏண்டி, காரைக்குடியிலிருந்து வந்தவங்களை கொடுக்குற மரியாதை கனடால இருந்து வந்தவங்களுக்கு கொடுக்க தெரியாதா? ஆமா. யாருமா அந்த விருந்தாளிங்க வந்துட்டு போறோம்? அவளையும் கேக்குறீங்க? என்னை கேளுங்க, நான் சொல்றேன். அவங்க தான் என்னோட உப்பி சம்பந்தி. என்னப்பா உளறீங்க? ஏமா, வருங்கால சம்பந்தி தான் இங்கிலீஷ்ல அப்படி சொன்னேன். அவங்க பையனுக்கு தான் மகாவை பேசிட்டு இருக்கோம். பையன் பெரிய சாஃப்ட்வேர் கம்பெனில வைஸ் பிரசிடென்டா இருக்கான். மாப்பிள்ள, ஆமா, உங்களுக்கு இந்த ஏடிஎம் மிஷின் பத்தி தெரியுமா? அதாங்க, இந்த கார்டை சொருகி நம்பர் போட்டா பணம் கொடுக்குமே, அந்த மிஷின் தான். கனடாவில் அவ்வளோ ஏடிஎம் மிஷினுக்கும் நிர்வாகம் பார்க்கறாரு என் மாப்பிள்ள. யோசிச்சு பாருங்க, எனக்கு எப்பேற்பட்ட சம்பந்தம் கிடைச்சிருக்குன்னு. போதும், ரொம்ப அளக்காதீங்க. உனக்கு ஏண்டி எரியுது? எனக்கு எப்பேற்பட்ட சம்பந்தம் கிடைச்சிருக்குன்னு அப்படியே பூரிச்சு போயிருக்கேன். மாப்பிள்ள, நீங்க பேசுறது நல்லாவா இருக்கு? மாப்பிள்ள, மகா எங்க வீட்டு மருமக மாப்பிள்ள. அவளை நாங்க எங்க வீட்டுக்கு விளக்கேற்றி வைக்க கூட்டு போறோம். ஆமா, அதுக்கு எங்களுக்கு உரிமை இருக்கு. என்னது? என் பொண்ணு உன் ஓட்ட வீட்டுல வந்து விளக்கேற்றணுமா? ஒரு காலமும் நடக்காது. ஏற்கனவே சொன்னதுதான், உங்க பொண்ணுக்கு தேங்காய் கடைக்காரன் கிடைச்ச மாதிரி உங்க பையனுக்கு பொரிக்கல வைக்கிறோம் பொண்ணை கல்யாணம் பண்ணி வைங்க. என் பொண்ணோட ஒருத்த வேறையா? உங்க ரேஞ்சுக்கு தான் நீங்க திங்க் பண்ணணும், புரியுதா? மாப்பிள்ள, இல்ல மாப்பிள்ள, நீங்க பேசுறது கொஞ்சம் கூட முறை இல்ல மாப்பிள்ள. ஆமா, நம்ம உறவைய அத்தேறிகிற மாதிரி பேசுறீங்க. அவ்வளவு சொல்லவுமா அத்தேறிய உறவான வந்து? ஆமாங்க, எங்க அண்ணன் சொல்றதா சரி. அண்ணன் தங்கச்சி உறவு அவ்வளவு சீக்கிரம் விட்டு கொடுக்குற உறவு கிடையாது. அது மட்டும் இல்லாம என் மகளை எங்கேயோ கண்காணாத தேசத்துல கட்டி கொடுக்க எனக்கு கொஞ்சம் கூட விருப்பம் கிடையாது. நான் நினைச்சா போய் பாக்குற தொலைவில் தான் கட்டி கொடுப்பேன். அதுக்கு எங்க அண்ணன் வீடு தான் சரி. ஓஹோ, என் பொண்ணு சந்தோஷமாவும் சௌகரியமாவும் வாழக்கூடாதுன்னு நினைக்கிறியா? இந்த அண்ணக்காவடிங்க வீட்டுக்கு போய் அடுப்பு ஊதணும். நீ அதை வார வாரம் பஸ் ஏறி போய் பார்க்கணுமா? இங்க பாருங்க, அவ எங்க அண்ணன் வீட்டுல தான் சந்தோஷமா நிம்மதியா பாதுகாப்பா இருப்பா. ஆமா மாப்பிள்ள, புஷ்பா சொல்றதுதான் சரி. மகா எங்க வீட்டுக்கு மருமகளா வந்தா அவளை நாங்க உள்ளங்கையில வச்சு தாங்குவோம் மாப்பிள்ள. ஆமா, கிழிச்சிங்க. உங்க வீட்டு பொண்ணுங்க கஷ்டப்படுறத பாத்துக்கிட்டு தானே இருக்கேன். என் பொண்ணு வசதியா வாழ பிறந்தவையா, உங்க வீட்டுக்கு அனுப்பி கஷ்டப்பட விட மாட்டேன். இங்க பாருங்க,
நீங்க என்ன சொன்னாலும் சரி மகாவை எங்க அண்ணன் வீட்டுல தான் கட்டி கொடுப்பேன். ஆமா புஷ்பா சொல்றதுதான் சரி. அவ எப்படி உறுதியா சொல்றாளோ நானும் உறுதியா சொல்றேன் மாப்ள. மகா என் வீட்டுக்கு தான் மருமகளா வரணும். அதை மாத்திரம் நினைக்காதீங்க. ஓஹோ, நீங்க உறுதியா சொல்றீங்களோ? அப்ப நானும் உறுதியா சொல்றேன். உங்க குடும்பத்தோட தாலி மகா கழுத்துல ஏறிச்சுன்னா உங்க தங்கச்சி கழுத்துல இருக்க தாலி கீழே இறங்கிடும். மாப்பிள என் மகா கல்யாணம் என் கௌரவ பிரச்சனையா? இனி ஒரு முறை மகா கல்யாணத்தை பத்தி பேசிட்டு இங்க வந்தாலோ அதுக்கு உண்டான ஏற்பாடை பண்ணுனீங்கன்னு வச்சுக்கோங்க, என்ன உயிரோட பார்க்க முடியாது. சொல்லிட்டேன். மாப்பிள என்ன பேச்சு பேசுறீங்க? தயவு செஞ்சு இப்படி எல்லாம் பேசாதீங்க. இந்த பாருங்க, மகா கல்யாணத்தை பத்தி பேசிட்டு இங்க வந்தீங்க, உங்க தங்கச்சி கழுத்துல இருக்க தாலி கீழே இறங்கிடும். ஜாக்கிரதை. என்ன ஒரு படிச்சவ மாதிரியா பேசுறாரு அவரு? அழுவாதம்மா. நாங்க வந்தது மகேஸ்வரி மாப்பிள்ளைய பார்க்க போறோம் தகவல் உங்ககிட்ட சொல்லிட்டு முறையா பொண்ணு கட்டு போலான்னு வந்தோம். அதுக்கு அவர் பேசுனது கேட்டியா? உலகத்துல யாரும் இப்படி பேச மாட்டாங்க. அப்படி பேசிட்டு போயிட்டாரு. ஒவ்வொரு முறையும் இங்க வந்துட்டு போகும்போது மனசுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கும் புஷ்பா. எப்படியாவது அந்த நாளை மறந்துடணும்னு நினைப்போம். தயவு செஞ்சு இதையும் அப்படியே நீ நினைச்சுக்க. மறந்துருங்க 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 மறந்துருங்க. கதவு போட்டுட்டு எங்க போனாங்க அம்மா? இங்கதான் எங்கேயாவது இருக்கும். நான் போய் தோட்டத்துல பார்த்துட்டு வரேனே. சரிப்பா. மாமா, என்னம்மா இவ்வளவு பதட்டமா ஓடி வர? எல்லாம் உங்களை பார்க்கதான். என்னமாச்சு? நீங்க பாட்டுக்கு மறந்துருன்னு சொல்லிட்டு வந்துட்டீங்க. அங்க அப்பா பேசும்போது நான் அமைதியா இருந்ததுக்கு ஒரு காரணம் இருக்கு. என்ன காரணம்? அவர் உங்களை ஓவரா இன்சல்ட் பண்ணிட்டாரு. ஆனா நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, அப்பானால பேச மட்டும் தான் முடியும். என்ன மீறி என்ன நடந்துரும்? நீ ரொம்ப பதட்டமா பேசுற, கொஞ்சம் பொறுமையா இரு. இல்ல மாமா, இதுக்கு மேல என்னால பொறுமையா இருக்க முடியாது. ஏன் முடிவுல எந்த மாற்றமும் இல்ல. உங்க அப்பா உறுதியா இருக்காரேம்மா. நான் அவரை விட உறுதியா இருக்கேன் மாமா. இப்பவே உங்க கூட கிளம்பி வரேன். வாங்க வீட்டுக்கு போலாம். என்ன பேசுற நீ? மாமா, நான் இங்க இருந்தா அப்பா தொடர்ந்து என்னை டார்ச்சர் பண்ணிட்டே தான் இருப்பாரு. என்னைக்கா இருந்தாலும் நான் வந்து வாழ போற வீடு அதுதான். வாங்க மாமா, நம்ம வீட்டுக்கு போலாம். இந்த பாருமா, உங்க அப்பா செய்யற காரியம் முட்டாள்தனமான காரியம். ஆனா இப்ப நீ செய்யறேன்னு சொல்றியே, அதுவும் தப்புதான். அப்படியே குடும்பத்தை தூக்கி எறிஞ்சிட்டு வரேன்னு நினைக்கிறதும் தவறுமா. நீ முதல்ல வீட்டுக்கு போ. நீ நினைச்சது நடக்கும். ஆனா முறைப்படி நடக்கும். என் மேல நம்பிக்கை இருக்கு இல்லையா? நாங்க பெரியவங்க கூட இருப்போம். தைரியமா போ. நான் தைரியமா தான் மாமா இருக்கேன். ஆனா அப்பா போற வேகத்தை நினைச்சாதான். உன்னை மிஞ்சி எதுவும் நடந்துராது. மாமா நான் உனக்கு துணையா இருக்கேன், புரியுதா? கிளம்பு. தைரியமா போயிட்டு வா மகா. வரேன் மாமா. அண்ணே. வாம்மா. எங்க போயிருந்த? கோலத்து பக்கம் போயிருந்தப்பா. அது சரி, நீங்க ரெண்டு பேரும் எங்க வந்தீங்க? ஏம்மா, நீ தானே குடும்பத்துக்கு பெரிய மனுஷி. நீ இருந்து நடத்த வேண்டியது மகேஸ்வரி கல்யாணம். நீ என்ன மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களோட சேர்ந்து கிளம்பி போயிட்ட? நீங்க ரெண்டு பேரும் இப்ப எதுக்கு வந்திருக்கீங்க? மகேஸ்வரி மாப்பிள்ளை வீட்டுக்கு போறோம் திருப்புல. அன்னைக்கு நீயும் கூட வந்தா நல்லா இருக்குன்னு கூப்பிடத்தான். நான் வரமாட்டேப்பா. எனக்கு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்கள கொஞ்சம் கூட பிடிக்கல. நீ ஒரு தனி பிறவி. ஊர் ஜனங்கள முக்காவாசி பேரை உனக்கு பிடிக்காது. உனக்கு பிடிச்ச பையனை பார்த்து மகேஸ்வரிக்கு என்னால கட்டி வைக்க முடியுமா? ஆனா கொஞ்சம் அவளுக்கு வயசாயிரும். அதுக்காகத்தான். என்ன கிண்டலா? பின்னமா மாப்பிள்ளை நல்லவரா இருக்காரு, நல்ல இடமா இருக்கு. அப்புறம் வேற என்ன வேணும்? நான் வரல, நீங்களே பேசி முடிச்சுக்கங்க. என்னம்மா இப்படி பட்டுன்னு சொல்லிட்ட? ஆமா, நான் அப்படிதான் பேசுவேன். நான் வரமாட்டேன். நான் வரலன்னா காரியமெல்லாம் நின்னு போயிருமா? அங்கதான் கூட்டமா இருக்கீங்களே, நீங்களே பேசி முடிச்சுக்கங்க. அதட்டி பேசாத அம்மா கிட்ட. நீ கண்டிப்பா வரல இல்ல? நான் வரல. நல்லதா போச்சுமா. அம்மாவால எந்த தடங்களும் வராதுனே. வாங்கண்ணே போலாம். அப்படியா? நாங்க வரோம்மா. போயிட்டு வாங்க. ஏங்க, அந்த வீட்டுக்கு போனாலே அவமானப்பட்டு தலை குடியிருந்து வழக்கமா போச்சு. அதுக்காக அங்கிட்டு இங்கிட்டு அலையறீங்க. விடுங்களாங்க. நான் அவமானப்படுறது எனக்கு என்ன வேண்டுது இல்லையா? உறவுக்கு மரியாதை கொடுக்குறோம். தங்கச்சி புருஷன், அந்த உறவுக்கு தான் மரியாதை. இல்லைன்னா அவன் யாரவன்? துக்கடா தபால்காரன். மயிலு முறையா கேட்கறான். இந்த மாதிரி
என் வீட்டு பையனுக்கு உன் வீட்டு பொண்ணை கொடுன்னுட்டு. அதுக்கு சொல்கிறான் அவன், உன் பொண்ணுக்கு தேங்காய் பழ கடைக்காரனை பார்த்தேல்ல, அந்த மாதிரி உன் பிள்ளைக்கும் பொறிக்கடலை வைக்கிறவன் பொண்ணா பாருங்கிறான். நான் தடுத்து நிறுத்திட்டு இருக்கேன் மயில, அதனால பேசாம இருக்கான். இல்லைன்னு ஒரே அப்பிருப்பான் அவனை. கனடாலேருந்து ஒரு புருஷ முண்டாட்டியை உட்கார வச்சுட்டு அவன் சொல்றான், இவன் வந்து என் சம்சாரத்தோட அண்ணன்மாருங்க, அவங்க பிபி வாசிக்கிறவங்களா நாங்க. நாதஸ்வரம் பேர் சொல்ல கூட அவனுக்கு அருகது இல்லை. இவங்க வேணாம் நம்ம கல்யாணத்துக்கு, நான் மெட்ராஸ்ல இருந்து பெரிய செட்டா கொண்டு வரேன், கல்யாணம் நடந்தா தானே. ஏங்க பொண்ணுக்கு எடுத்துக்கு என்னங்க சொன்னாரு? என்ன சொன்னா, பெரிய கதி கலங்க வச்சுட்டான். மகா கழுத்துல கோபி தாலி கட்டினா புஷ்பா கழுத்துல தாலி இறங்கிடும். பேச்சாம அது? பொண்ணு கேட்க முறையா போனவங்கிட்ட பேசுற பேச்சா அது? சிச்சி, என்ன ஆளிவ, தப்பு பண்ணிட்டான் மயிலு. எங்க இருந்து பிடிச்சான் இவனை? ஒவ்வொரு முறையும் நாங்க போகும்போதெல்லாம் அந்த பொண்ணு கண்ணால தண்ணி விட்டுட்டு, அண்ணே என்ன மன்னிச்சிருங்க, அண்ணே என்ன மன்னிச்சிருங்க. என்ன அவதி அவதி, ஏதோ எங்க வளர்ப்பு, அதனால அந்த பொண்ணு அடங்கி அவன் என்ன செஞ்சாலும் பொறுத்துட்டு போகுது. அதுவே இந்த காலத்து பொண்ணுகளா இருக்கட்டும், தாலியை கைட்டி அவன் மூஞ்சில இருந்துட்டு அவனை கச்சேரிக்கு இழுத்துருக்கும். வேற வழி இல்ல. அவன் இந்த பேச்சு பேசினதுக்கு அப்புறம் நாங்க என்ன பேச, வாயை பொத்திட்டு வர முடியுமா ஆயிப்போச்சு. ஏங்க இதுக்கு என்னதாங்க முடிவு? அண்ணே, எனக்கு மகா தானே மருமகளா வரணும். ஆமா. நீ என்ன சொல்றது, நான் என்ன சொல்றது? மகாவே சொல்லிட்டா. அங்கதானே உனக்கு தெரியாது மயிலு, நீ அம்மாவை தேடிட்டு போனல, இந்த பக்கம் பதற்றத்தோட மகா ஓடி வந்து என் கையை பிடிச்சிட்டு, மாமா உன் வீட்டுக்கு நான் வரேன், கூட்டு போ, இப்பவே கூட்டிட்டு போன்னு. நான் அங்கதானே வாக்கப்பட போறேன், இப்பவே வந்துடுறேன். பதறிட்டேன். இல்லம்மா ஏதோ சமாதானப்படுத்தினேன். இல்ல நான் கேட்கறேன், அந்த பொண்ணு படிச்ச பொண்ணு, விவரமான பொண்ணு, நேர கோபி முன்னாடி போய் நின்றுட்டு, ஏய் எனக்கு தாலி கட்டே, இல்ல நான் தற்கொலை பண்ணிக்கிட்டமா அப்படின்னு கேட்டா என்ன செய்ய முடியும்? பதிவு ஆபீஸ்ல போய் கல்யாணம் பண்ணிட்டு வந்து நின்னாங்கன்னா அவன் என்ன செய்ய முடியும், நாம என்ன செய்ய முடியும்? ஏதோ அந்த பொண்ணை சமாதானப்படுத்தி, இந்த பாருமா உங்க அப்பா செஞ்ச தப்பையே நீயும் செய்யக்கூடாது, இப்படிதான் யோசிக்காத, பெரியவங்க நாங்க இருக்கோம், எல்லாமே முறைப்படிதான் நடக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை சமாதானப்படுத்தி வீட்டுக்கு அமிச்சேன். ஒன்னு சொல்றேன் மயில, இத்தனை நாள் உன்னை நான் கட்டி போட்டு வச்சுட்டேன், இனிமே அது தேவையில்லை. மகாக்கும் கோபிக்கும் கல்யாணம் நடந்தே தீரும், நடத்தி காட்டுறேன்.